ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மதுரையில் வீடு வாங்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லைனா வீடு கட்டலாம், யார்கிட்ட கொடுக்குறதுன்னு நம்பிக்கையான ஆள் யாரும் இல்லைன்னு தேடிட்டுருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடு எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். மதுரையில் வீடு வாங்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். இது 3.5 சென்டில் கட்டியிருக்காங்க இந்த வீடு. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்ததுமே ஒரு ஹாலு, அதுக்கடுத்து டிவி யூனிட் இருந்துச்சு. அதுக்கடுத்து உள்ளே போனோன்னா ஒரு பெட்ரூம் இருந்துச்சு. அதுக்குள்ளே போனால் நிறைய கப்போர்டு ஒர்க்லாம் நிறையா பண்ணியிருந்தாங்க. இதில் நீங்கள் எவ்வளோ ஜாமானாலும் வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அந்தளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் கீழே அந்த கப்போர்டு கீழேயே இந்த பீரோ மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து இப்போ பார்க்குறது டாய்லெட், அதோட அந்த பெட்ரூமோட அட்டாச்சாக டாய்லெட் இருந்துச்சு. அந்த டாய்லெட்குள்ளே நிறைய இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் தான் போட்டிருந்தாங்க. டைல்ஸ்லாம் ஒட்டி நல்லா நீட்டாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து இந்த ஹால்லேருந்து இந்த சைடு வந்தோன்னா கிச்சனுக்கு இங்கிட்ட டைனிங் ஹாலு, அதுக்கு மேலே ஃபால் சீலிங் கொடுத்துருந்தாங்க. கிச்சனில் நிறைய இந்த கப்போர்டு ஒர்க்லாம் நிறையா பார்த்துருந்தாங்க. தண்ணியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அந்த ஏரியாவில். இதெல்லாம் அந்த திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக நிறைய கிச்சனில் நிறைய ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த லைட்டிங்ஸ்லாம் போடலை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நேரில் பார்த்தா தெரியும். அதுக்கடுத்து கிச்சன்லாம் வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. மேலே அந்த மளிகை ஜாமான்லாம் வைக்கிறதுக்காக மேலே ஒரு கப்போர்டு, அதுக்கு மேலே நிறைய கப்போர்டு அந்த திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய இது வச்சுருந்தாங்க. கிச்சன்லேயே நிறைய கப்போர்டு இருந்துச்சு. எல்லாத்துக்குமே இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக இங்கிட்ட இந்த கிச்சனுக்கு இந்த டைனிங் ஹால்னு சொன்னேன்ல, அந்த இடத்துல இந்த சாமி ரூம் இருந்துச்சு. அதுலேயும் கப்போர்டு ஒர்க்கு, இது மட்டும் தனியாக அட்டாச் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த டோர் என்னென்னா, கிச்சன்லேருந்து இந்த இது முத்தவலின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு கட்டியிருந்தாங்க. மேலே சீலிங் போடாமல் முத்தவலி மாதிரி நல்லா ஃப்ரீயாக விட்டு காத்தோட்டமாக இருந்துச்சு. இதில் நீங்கள் துணி துவைக்கிறது, துணி காய போடுறது, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும், காத்தோட்டமாக இருக்குன்னு. அதுக்கடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது செகண்ட் பெட்ரூமு. இதில் இந்த சுவிட்ச் ஒர்க்லாம் நல்லா நிறைய பண்ணியிருந்தாங்க. அந்த ஏசி சுவிட்ச் பண்ணுறது எல்லாமே இருந்துச்சு. இதுலேயுமே அந்த பெட்ரூமில் இருந்த மாதிரியே அப்படியே தான் அந்த கப்போர்டு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இதில் இந்த ஹேங்கர் மாதிரி நீங்கள் துணியெல்லாம் மாட்டி வச்சுக்கலாம். பீரோலாம் அட்டாச்சாக வைக்கணும்னு தேவையில்லை, இதுலேயே அப்படியே இருந்துச்சு அட்டாச்சாக. அதுக்கடுத்து மேலே இங்கே இந்த பெட்ரூம்லேயும் நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். இங்கே நிறைய துணி அடுக்கிக்கலாம். பீரோவே தேவையில்லைங்க சொல்லப்போனால் இந்த வீட்டுக்கு, அந்த அளவுக்கு கப்போர்டு ஒர்க் இருந்துச்சுங்க. அதுக்கடுத்து பெட்ரூமில் இங்கிட்டு வரும்போது இங்கே ஒரு சின்ன வாஷ் பேஷன் மாதிரி, ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறதுக்கு, டாய்லெட்டுக்கோ இல்லை கிச்சனுக்கோ போகாமல் நம்ம பெட்ரூமில் இருந்தே ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிற மாதிரி. அதுக்கடுத்து இந்த பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரியே இருந்துச்சு செட்டப்பு, அதே செட்டப்லேயே இருந்துச்சு. ஷவரு, இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் தான், ரெண்டுமே வெஸ்டர்ன் டாய்லெட்டில் தான் இருந்துச்சு. இதுலேயும் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து இந்த விண்டோ இடம் பின்னாடி விட்டு தான் கட்டியிருந்தாங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் அங்கிட்ட இடம் கட்டினாலுமே நம்மளுக்கு காத்தோட்டம் இல்லாமல் ஆயிரும். அதனால் கொஞ்சம் இடம் விட்டு கட்டியிருந்தாங்க. வீடு நல்லா வெளிச்சமாக சூப்பராக இருந்துச்சு, காத்தோட்டமும் நல்லா வரும். இது ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. டோட்டலாக இப்படி தான் இருந்துச்சு வீடு. நீங்கள் எதுவும் வீடு கட்டுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு என்கொயரி பண்ணிக்கோங்க. இது நல்லா டெவலப் ஆகிற சிட்டி, அந்த ஏரியாவாக தான் இருந்துச்சு. இது என்னென்னா, மேலே அந்த போர்ட்ரிகால் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் இருந்தே போர்ட்ரிகால்லேயே அந்த இதுக்கு படி போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த கப்போர்டு இபி ஒர்க்குக்கும் இந்த செப்பல்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.